வாழலாம் சார். பொண்ணுக்காக வாழ்ந்து பாருங்க. இது வரைக்கும் கஷ்டம், இனிமே உங்களுக்கு நிம்மதி தான் சார். நம்புங்க என்ன. போலாம். நல்லது நடக்கும் சார். போலாம் போலாம். வாங்கப்பா. பாத்துப்பா. ஏறுங்க சார். சார் பார்த்து. என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி குடிங்க சார். இது ஒன்னா இருக்காங்களா? ஆமா, உங்க வீட்டு ரோமியோ, அந்த ஜூலியட்டு, அவங்க அப்பன், அந்த பாட்டு வாத்தியாரு, அவங்க எல்லாம் கொடைக்கானல்ல உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மூன் கொண்டாடிட்டு இருக்காங்க. கொடைக்கானலா? ஏன் நீங்க போனோமா? சுமாரியா? சரி, இனி ஒரு நிமிஷத்துக்கு கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல, அதுக்கப்புறம் ஏன் இங்கே சுத்திட்டு இருக்கணும்? முதல்ல கிளம்புங்க. அந்த பயலை தூக்கிட்டு வந்து வெளுக்கிறேன். அவனை உள்ள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு பொம்பளைகள் எல்லாம் அடக்கிறேன். வா போலாம். மாமா பதறாதீங்க. இம்புட்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி அமைதியா இருப்பேன்? அந்த கிறுக்கியும் அவங்க அப்பனையும் மொத்தமா முடிச்சு விட சொல்லியாச்சு, விடுங்க. அப்போ தர்ஷன அழுங்காம குலுங்காம அலேக்கா கொண்டு வர சொல்லியிருக்கேன், பயப்படாதீங்க. சரி, எத்தனை பேர் போயிருக்காங்க? அந்த ஏரியாவை பத்தி தெரியுமா? அந்த ஜீப் இல்ல எவனாவது அந்த ஏரியா தெரிஞ்சவனா கூட இருக்கலாம். எங்கிட்டாவது எஸ்ஆயிட போறாங்க. சரி, முதல்ல உங்க ஆளுங்களுக்கு போன போடு. யோ, போன போடியா. சரி, லைன் போல. யோ, மறுக்க போடியா. அந்த கார் நம்பர் போட்டோ எல்லாத்தையும் பசங்களுக்கு அனுப்பிச்சிட்டேலடா? அனுப்பிட்டேன். உடனே எல்லாத்தையும் தேட சொல்ல. அண்ணன்டா. டேய் காளி, என்னடாச்சு? அண்ணே, உங்ககிட்ட ஃபோன் பேச வந்த கேப்ல எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டாங்கண்ணா. ஏ, சொன்னேன்ல, விளங்காத பையன் மாதிரி பண்ணிட்டு தெரியுறீங்க. நேரம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா தூக்கி இருக்கலாம். இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டேய் காளி, அந்த பையன். அண்ணே, இங்க பெரிய பிரச்சனை ஆகி போச்சுன்னு. அந்த பையன் எங்களை பார்த்தோன்னு ஓட ஆரம்பிச்சுட்டான். நீங்க அந்த பொண்ணே அப்பனையும் காலி பண்ண சொன்னீங்களே, அவங்கள தேடி 2 பேரையும் துரத்தணும். காட்டுக்குள்ள ஓடி காணாம போயிட்டாங்கண்ணே. டேய், அவங்க ஓடுற வரைக்கும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? விளக்கென்ன? அவங்க கதையை முடிச்சிட்டு வாங்க சாக்க சொல்லிட்டு இருக்க. இல்லக்கா, அங்க பின்னாடி துரத்திட்டு தான் போனோம். அங்க கார் இருந்துச்சு, அதுக்குள்ள ஏறி எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குக்கா. அந்த காரை திறந்து பார்க்க கிட்ட போனாங்க. அந்த ஓனர் வந்து சத்தம் போட்டு அமுச்சு விட்டாங்க. டேய், அவனை அடிச்சு போட்டு தொலைச்சிட்டு பார்க்க வேண்டியதானே? இல்லக்கா, ஆளு ரொம்ப தினுசா இருந்தான். விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதான் வந்துட்டங்க. இன்னைக்குள்ள முடிச்சிருவாங்க. டேய் தாரு, அவங்க மிஸ் ஆனாங்க, நீ கூண்டோட காலி ஆயிடுவ. இல்லக்கா, அந்த காரை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், ஆளுகளுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நிச்சயம் பிடிச்சிருவேங்கா. உனக்கு பிடிச்ச லட்சணம் எல்லாம் போதும், முதல்ல கார் போட்டோ அனுப்ப சொல்லு. டேய், போட்டோ அனுப்புடா. புடி பாரு. டேய், அவங்க அந்த காரில் போயிட்டாங்க. இந்த பையன் அங்கே தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான். வாடா, அவனை போய் பிடிக்கலாம். உன் பேர் என்ன? காளி. பேரு மட்டும் காளி, மண்டையில் எல்லாமே காலி. லாய்க்கு இல்லாத ஆளை அனுப்பிட்டு இங்கே வந்து சவடால பேசிட்டு திரியிற. ஏங்க, டென்ஷன் ஆகாதீங்க,
கொஞ்சம் பொறுமையா இருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் உங்க அண்ணன் உங்க தம்பி 2 நாளா தேடிட்டு இருக்காங்களே, அவங்களால பிடிக்க முடிஞ்சதா? நீங்களே சொல்லுங்க. தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அதான் கோட்டை விட்டல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. கொடு. TN57 திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். இது கொடைக்கானல் வண்டி தான்யா. இந்த உடனே பிடிக்க சொல்லு, இல்லைன்னா டேஞ்சர் நமக்கு தான். சரி சரி. ஏ காளி, அந்த தாடிக்கார பரதேசி பேர்தால ஜீவானந்தத்துக்கு சொல்லி அவன் மூலமா ஏதாவது வேலை பார்த்து விட்டு போகுது. என் பேரன் காணாம போனதுக்கும் அந்த களவாணி பையன் ஜீவானந்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னே சத்தியம் பண்ணு. சத்தியமா எந்த சம்மந்தமும் இல்ல. மாமா இப்ப புடிச்சிடலாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த தடவை பிடிச்சா மட்டும் பார்த்தாது, விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், மொத்தமா முடிக்கிறேன். சொல்லு ஜனனி. சக்தி எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன பண்ணிட்டு இருக்கனா? என்ன கேள்வி இது? உனக்கு என்ன வேணும் அதை முதல்ல சொல்லு. இல்ல, இங்க பந்தக்கால் ஊன்ற ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டாங்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியா ஜனனி. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, இப்போ அது மேட்டர் இல்ல. இப்போ தர்ஷனை கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். ஐயோ சக்தி, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கேளு. அந்த அறிவுக்கரசி வந்து உங்க அண்ணன் கிட்ட அவங்க மாட்டுவாங்க, சிக்குவாங்க, நல்லது நடந்திருக்குன்னு என்னென்னமோ உளறிட்டு போறா. ஒண்ணுமே புரியல எனக்கு. அதனாலதான் உன்கிட்ட ஒரு நிமிஷம். சக்தி, நான் ஈஸ்வரி பேசுறேன். எனக்கு பயமா இருக்கு, என்னன்னே தெரியல. ஆமா, உனக்கு தர்ஷனை பத்தி தகவல் எதுவுமே கிடைக்கலையா? இல்ல நீ, நானும் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சொல்லி பார்க்க தான் சொல்லியிருக்கேன். ஆனா எதுவும் இன்னும் தெரியல. சக்தி, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. இன்னும் என்ன ஏதுன்னு தெரியாம எப்படி சக்தி இப்படி உட்கார்ந்துருக்கிறது? இவங்க பேசிக்கிட்டதை கேட்க ரொம்ப பயமா இருக்கு சக்தி. கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? இப்போ வா அண்ணி, நான் ரொம்ப தள்ளி இருக்கேன். சக்தி ப்ளீஸ் சக்தி, கொஞ்சம் வா சக்தி. உன்னை விட்டா வேற யார்கிட்டயும் எனக்கு பேசக்கூட முடியல சக்தி. எதுவுமே சொல்லக்கூட மாட்டேங்கிறாங்க சக்தி. ஏ அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன், திரும்ப கூப்பிடுறேன். வைங்க, நான் வந்துடுறேன், வைங்க. சொல்றா மாப்ள. மாப்பிள்ள, அந்த போட்டோ அனுப்புனேன்ல, அதுல தர்ஷனை பத்தி எதுவும் தெரியல. ஆனா அந்த பொண்ணை இப்பதான் மாப்பிள்ள பார்த்தேன். எங்க? இங்க கொடைக்கானல் பக்கத்துல பல்லங்கின்ற இடத்துல இருக்குடா. யாரோ ஒரு பெரியவரை இந்த பொண்ணு ஒரு தாடிக்காரரும் கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்கடா. அதை நான் வீடியோவா எடுத்திருக்கேன். அந்த வீடியோ உனக்கு நான் சென்ட் பண்ணிருக்கேன். இங்க நெட் இல்ல, அதான் சுத்திக்கிட்டே இருக்கு மாப்பிள்ள. அது வந்தோடனே எனக்கு என்னன்னு பார்த்து சொல்லு மாப்பிள்ள. சரி ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். நான் வந்ததும் சொல்றேன். தேங்க்ஸ்ரா. ஓகே மாப்பிள்ள.